வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் மனவேதனையோடு வந்து அம்மனிடம் முறையிட்டு கண்ணீர் மல்க மிளகாய் அரைத்து பூசினாலே குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவதோடு மட்டுமில்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதி தேவதையா விளங்கும் பொள்ளாச்சி ஆனமனையில் குடிகொண்டிருக்கக்கூடிய மாசாணி அம்மனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாமா. இந்த கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய அம்மன் மயான மண்ணில் குடிகொண்டிருக்கக்கூடிய காரணத்தால இந்த கோவிலுக்கு மாசாணி அம்மன் அப்படிங்கிற பெயர் வந்ததா சொல்றாங்க. 17 அடி நீளமுள்ள பெரிய உருவமா மேற்குல தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டி படுத்த நிலையில காட்சி தரக்கூடிய இந்த அம்மனுடைய திருக்கோலமானது காணப்பெறாத ஒரு வடிவம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே தொட்டில் கட்டும் யோகமானது அமைவதா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம பில்லி, சூனியம், மாந்திரிகம், ஏவல் கட்டி இது மாதிரியான பாதிப்புகள் எது இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளும் கிடைக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பே நீதிகள். சொத்துக்களையோ உடைமைகளையோ பறிகொடுத்தவங்க, திருட்டு ஏமாற்றங்களுக்கு ஆளானவங்க அம்மன் முன்னாடி தங்களுக்கு நேரிட்ட எல்லா விதமான இன்னல்களையும் முறையிட்டு வழிபட்டதுக்கு அப்புறமா ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைத்து துவையலாக எடுத்து நீதிகள் மேல பூசினாலே குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனையானது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு.